வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இனிமையான மாலை வேளையிலே ஒரு தெய்வீகமான தியானத்தை தொடர்ந்து மிக அற்புதமான ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்பதற்காக இணைந்திருக்கிறோம். இன்றைய சிந்தனை அக்குபஞ்சர் வகுப்பு. இன்னைக்கு பல ஆயிரங்கள் கட்டி அந்த வகுப்பை பல ஆயிரக்கணக்கான பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது நம்மள எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஓராண்டு கால படிப்பாக, அதற்கு மேல்நிலை படிப்புகளாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓராண்டு படிப்பு அதை முடிப்பதற்கு பல ஆயிரங்கள் தொகை வாங்கி நடத்துறவங்க இருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு உயர்ந்த ஒன்றும் கூட தான், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நோய் இல்லாமல் வாழ்வதற்கும், இன்னும் நம்ம வாழ்க்கை முறை சீரமைத்து உடல் மட்டும் இல்ல, மன ரீதியான உறவுகள் ரீதியான துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்குமான ஒரு கலையாக அந்த கலை இன்னைக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. அப்ப அந்த ஒரு விஷயம் இப்ப ஐயா அவங்க நமக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. அது ஏதோ பேருக்காக நடத்தாம ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு ஆழமா நுட்பமா மக்களுக்கு கேட்கறவங்களுக்கு தெளிவாகணும், அவங்க இதை பயன்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல மிக பாடுபட்டு அந்த விஷயத்த நம்மகிட்ட கொண்டாந்து சேர்த்துறாங்க. வேல்யூ நிச்சயமா நம்ம அதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் ஐயாவே சொன்னாங்கன்னு சொல்லி குணபாலன் ஐயான்னு ஒருத்தர் என்னோட நண்பர் ஐயா, அவங்க மூலமா தான் இலக்கியவாணன் ஐயா எனக்கு பழக்கம். அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டரே பாராட்டினாருங்க, இந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரேருங்க ஐயா. நானும் ரொம்ப நாள் இது பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு கிளாரிட்டியா கொடுக்கறது ரொம்ப அற்புதமா இருக்குதுன்னு மருத்துவர்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த உரை நிகழ்வு நிகழ்ந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நிச்சயமா நம்ம பயன்படுத்தணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப எளிமையாக ஒரு 30 புள்ளிகள்ல நமக்கு எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியுதுன்னா அதைய புரிஞ்சுட்டு நம்ம அதைய நிச்சயமா நாமளும் பயன்படுத்தணும், பிறருக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அந்த விதத்துல ஐயா அவங்க இன்னைக்கு வெப்ப மண்டலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முன்னோர்கள் கண்ணுக்கு தெரிந்த உறுப்பிலிருந்து கண்ணுக்கு தெரியாத சக்தி ஓட்டம் வரைக்கும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வெப்ப மண்டலம் பற்றிய ஒரு அற்புதமான சிந்தனை ஐயா அவங்க இன்னைக்கு கொடுக்க போறாங்க. நாம் அதைய சிறப்பாக கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறி ஐயா அவங்கள வாழ்த்தி இந்த உரையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வணக்கங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். சென்ற வகுப்புல நம்ம இதய மேலுறை சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய அக்குபங்சர் புள்ளிகளை பற்றி பார்த்திருந்தோம், இதய மேலுறை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல மூவெப்ப மண்டலம் என்கிற உறுப்பு சம்பந்தப்பட்ட புள்ளிகளை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி நம்முடைய உடல்ல இயங்குது? ஏன்னா ஆங்கில மருத்துவத்தின்படி உடற்கூறியலின் அடிப்படையில நம்ம உடலை அறுத்து பார்த்தா மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு ஆங்கில மருத்துவர்கள் கிட்ட போய் மூவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ அக்குபங்சருக்கு மட்டும் தனித்துவமாக பிரத்யேகமாக ஒரு உறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மூவெப்ப மண்டலம். இந்த மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்ணால பாக்குறது அப்படின்னா, இந்த உறுப்பை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். மூவெப்ப மண்டலம் என்கிற உறுப்பை பற்றி நம்மால உணர முடியும். எப்படி உணர முடியும் அப்படின்னா, இந்த பேர்ல வந்துருச்சு, நம்முடைய உடல்ல 3 விதமான வெப்பங்கள் இருக்கிறது. நம்முடைய உடல்ல 3 விதமான வெப்பங்கள் இருக்கிறது. 3 விதமான வெப்பங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நம்முடைய நெஞ்சு பகுதியில் மேல் வெப்பம் அமைந்திருக்கிறது.
நம்முடைய நெஞ்சு பகுதியில் மேல் வெப்பம் அமைந்திருக்கிறது. நம்முடைய வயிற்று பகுதியில் கீழ் வெப்பம் அமைந்திருக்கிறது. நடு வெப்பம் அப்படிங்கிறது வயிற்று பகுதியில் இருக்கிறது. அடி வெப்பம் அப்படிங்கிறது பகுதியில கீழ் வெப்பம்ங்கிறது அடிவயிற்று பகுதியில இருக்கிறது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்த அந்த கீழ் வெப்பத்தின் சவுண்ட் காரணமா டிஸ்டர்ப் ஆகுதா? ஏற்படும் ரத்தம் வரக்கூடியது, மூக்குல ரத்தம் வரக்கூடிய தலைவலி அதிகமா இருக்கு, கண் சிவந்து. ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஐயா மன்னிக்கணும், கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. சரி. பெரியநாயகி அம்மா விட்டு விட்டு கேக்குதா? ஆமாங்க ஐயா, வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. ஓகே ஓகேம்மா. ஐயா நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா ஆடியோல போறனாலும் போய்க்கலாம். சரி. ஓகே. நான் சிம் மாத்திட்டேங்க ஐயா. இன்னொரு முறை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தெரியப்படுத்துங்க. ஓகே, நன்றி நன்றி. 3 விதமான வெப்பங்கள் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. அதனாலதான் மூவெப்ப மண்டலம் என்று பெயர் சொல்கிறோம். அந்த 3 விதமான வெப்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடியது மேல் வெப்பம், நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது நடு வெப்பம், நம்முடைய அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது கீழ் வெப்பம். 3 விதமான வெப்பங்கள் நம்முடைய உடல்ல இருக்கு. நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும், அதாவது 4448 நோய்களையும் இந்த 3 விதமான வெப்பத்தின் அடிப்படையில நம்மால வகைப்படுத்த முடியும். பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி எதனால வருது அப்படின்னா கீழ் வெப்பம் அதிகமாகும் போது வருது. வாந்தில ரத்தம் வருது, சளியோடு சேர்ந்து ரத்தம் வருது, கண் சிவந்து போகுது. இது மாதிரியான பிரச்சனை எல்லாமே மேல் வெப்பம் அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி நம்முடைய உடல்ல வெப்பநிலை மாறுபடும் போது இந்த மூவெப்ப மண்டலம் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக பல நோய்கள் ஏற்படுகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு தொந்தரவுக்கு இந்த மூவெப்ப மண்டலத்துக்கு சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம அதற்கு தீர்வு காண முடியும். காய்ச்சல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பற்றி சென்ற வகுப்புல பார்த்திருந்தோம். காய்ச்சல் அப்படிங்கிறது காய்தல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது. பொதுவா ஏன் ஒரு பொருளை காய வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்றால் ஒரு பொருளை காய வைக்கணும். அப்ப காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்முடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக தான் காய்ச்சல் என்ற ஒன்று வருகிறது. இப்போ காய்ச்சல் அப்படிங்கிறது மூவெப்ப மண்டலம் சம்பந்தப்பட்டது. இந்த மூவெப்ப மண்டலத்தை ஆங்கிலத்துல ட்ரிபிள் வார்மர் என்று அழைப்பார்கள். இந்த ட்ரிபிள் வார்மர் சம்பந்தப்பட்டு 5 பஞ்சபூத புள்ளிகள் அமைந்திருக்கிறது நம்முடைய உடல்ல. அந்த 5 பஞ்சபூத புள்ளிகள் என்ன அப்படிங்கறத இப்போ நாம பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் வார்மரை அக்குபங்சர்ல TW என்று சுருக்கி அழைப்பார்கள். TW அப்படின்னு அக்குபங்சர்ல குறிப்பிட்டாங்க அப்படின்னா அது மூவெப்ப மண்டலம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மூவெப்ப மண்டலத்துல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். முதல் புள்ளி TW1. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கையின் மோதிர விரல் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW1. நம்முடைய கை மோதிர விரல்ல எந்த பக்கம் இருக்கு பார்த்தோம்னா சிறுவிரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW1. இந்த TW1 அப்படிங்கிற புள்ளி பொதுவா மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிற உறுப்பு நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. இந்த TW1 அப்படிங்கிற புள்ளி பொதுவா நெருப்பு மூலகத்தினுடைய தன்மையை உடையது. அதே சமயம் காற்று மூலகத்தின் தன்மையும் இந்த TW1 அப்படிங்கிற புள்ளியில் இருக்கு. TW1 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. TW1 நம்முடைய கையின் மோதிர விரல் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. காற்று மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை எந்த காலகட்டத்துல சிகிச்சை கொடுக்கலாம், இந்த புள்ளியை எந்த காலகட்டத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சிலருக்கு
உள்காய்ச்சல் ஏற்படும். நமக்கு உள்காய்ச்சல் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மூச்சு காத்து பார்த்தோம்னா சூடா வரும். நம்முடைய மூச்சு காத்து கவனிச்சோம் அப்படின்னா சூடா வரும். வாயிலிருந்து வரக்கூடிய காற்று சூடா இருக்கும். ஆனா வெளியே தொட்டு பார்க்கும்போது காய்ச்சல் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இருக்காது. உடல் சோர்வா இருக்கும். மூச்சு காற்று சூடா வெளியேறும். வாயிலிருந்து வரக்கூடிய காற்று சூடா இருக்கும். ஆனால் நம்முடைய புறத்துல இருக்க எந்த அறிகுறிகளும் காய்ச்சலுக்கான அறிகுறிகளா இருக்காது. அந்த காலகட்டத்துல இந்த TW1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஏன் TW1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும்? பொதுவா நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய வெப்ப மாறுபாடு அப்படிங்கிறது ட்ரிபிள் வார்மர், மூவெப்ப மண்டலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அதே சமயம் காற்று எப்படி வருது? சூடா வெளியேறுது. அப்போ நெருப்பும் காற்றும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் விளைவாக TW1 என்கிற புள்ளியை நம்ம பயன்படுத்துறோம். TW1 அப்படிங்கிற புள்ளிய உள் காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக TW2. இந்த TW2 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கையின் மோதிர விரல், சிறு விரல், இந்த 2 விரல்களும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW2. TW1 அதை மன்னிக்கணும், மோதிர விரல், சிறு விரல், இந்த 2 விரல்களும் இணையக்கூடிய பகுதியில TW2 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. நம்முடைய கை விரல்களை இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வைக்கும்போது மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதி இந்த இடத்துல TW2 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த TW2 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய எது மாதிரியான தொந்தரவுகளுக்கு பயன்படுத்தலாம், எந்த நேரத்துல பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாக நம்முடைய கை மூட்டு, முழங்கை மூட்டு, மணிக்கட்டு, விரல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, நம்முடைய கணுக்காலில் ஏற்படக்கூடிய வலி, கால் விரல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, இந்த மாதிரி இடத்துலலாம் லேசான வலி இருந்தா இந்த புள்ளி பயன்படுத்த தேவையில்லை. மிக கடுமையான வலி இருக்கு, முழங்கையில மிக கடுமையா வலி இருக்கு, இந்த மாதிரி இந்த மூட்டுகளில் மிக கடுமையான வலி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த TW2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அது நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு புள்ளியாக அமைக்கும். அப்போ இந்த TW2 அப்படிங்கிறத முழங்கை மூட்டு, மணிக்கட்டு, கை விரல், நம்முடைய கணுக்கால் மூட்டு, கால் விரல் ஆகிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான வலிக்கு தீர்வாக பயன்படுத்தலாம். இந்த TW2 அப்படிங்கிற புள்ளிய நம்ம ஏன் இந்த முழங்கை மூட்டு வலிக்கு அதுலயும் கடுமையான வலிக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம 10 கோட்பாடு பற்றி நம்ம தொடக்க வகுப்புகள்ல பார்த்திருந்தோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முழங்கை மூட்டு, மணிக்கட்டு, கை விரல் இது எல்லாமே நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. இந்த முழங்கை மூட்டு, மணிக்கட்டு இது எல்லாமே நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. கடுமையான வலி அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது. அப்போ நெருப்பையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளியான TW2 என்கிற இந்த புள்ளி நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான மூட்டு வலிகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு புள்ளியாக அமையும். அடுத்தபடியாக மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் TW3. இந்த TW3 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே TW2 பார்த்திருந்தோம். TW2 பார்த்திருக்கிறோம். இந்த TW2க்கு பக்கத்திலே பார்த்தோம்னா 2 விரல் எலும்புகளின் மூட்டுகள் இருக்கும். மோதிர விரல் எலும்பின் மூட்டு இங்க இருக்கு, சிறு விரல் எலும்பின் மூட்டு இங்க இருக்கு. மடக்கணும்னா தெரியும், இந்த 2 விரல் எலும்புகளின் மூட்டு இருக்கிறது. இதற்கு நடுவே கொஞ்சம் பின்புறமா வந்தோம் அப்படின்னா TW3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. 2 மூட்டுகள் இருக்கிறது. இந்த 2 மூட்டுகளுக்கும் நடுவே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா TW3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த TW3 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய நம்முடைய முழங்கை பகுதி, மணிக்கட்டு, கை விரல்கள், கணுக்கால், கால் விரல்கள் ஆகிய பகுதியில் ஏற்படக்கூடிய எரிச்சல்,
எரிச்சல் வாய்ந்த வலிகளுக்கு இந்த TW3 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். TW3 என்கிற புள்ளியை எரிச்சல் வாய்ந்த வலிகளுக்கு பயன்படுத்தலாம். ஒன்று, நம்முடைய உடல்ல உடல் சூடு அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். உடல் சூடு அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். உடல் சூட்டின் அடிப்படையில தலை சுற்றல் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த TW3 அப்படிங்கிற புள்ளி நல்ல பயன் தரக்கூடிய புள்ளியா இருக்கும். ஏன் உடல் சூட்டின் அடிப்படையில தலை சுற்றல் ஏற்பட்ட TW3 பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கும்போது, பொதுவாக நம்முடைய தலை பகுதியை 2 உறுப்புகளோடு ஒப்பிடலாம். அக்குபங்சர்ல நம்முடைய தலை பகுதியை 2 உறுப்புகளோடு ஒப்பிடலாம். ஒன்று என்ன அப்படின்னா கல்லீரல், லிவர் அப்படிங்கிற அதாவது நம்முடைய தலையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பெரும்பான்மையாக கல்லீரல் பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6 யாங் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, 6 துணை உறுப்புகள். 6 துணை உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நம்முடைய தலையில பிரச்சனை ஏற்படலாம். நம்முடைய தலைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு 2 காரணங்கள். ஒன்று கல்லீரல் பாதிக்கப்பட்டால் ஏற்படும். இரண்டாவது 6 துணை உறுப்புகள், 6 யாங் உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு இருக்கிறது அப்படின்னா அதன் விளைவாக தலைக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஏன் துணை உறுப்புகள் 6 யாங் உறுப்புகளுக்கு பிரச்சனை வந்தால் தலையில பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா நம்முடைய உடல்ல 6 இன் உறுப்புகள் இருக்கிறது, 6 யாங் உறுப்புகள் இருக்கிறது. அதுல 6 யாங் உறுப்புகள் ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்துல தொடங்கி தலையில முடியும், அல்லது தலையில தொடங்கி வேற ஒரு பகுதியில முடியும். உடலின் ஏதோ ஒரு பகுதியில தொடங்கி தலையில முடிவடையலாம் இந்த 6 யாங் உறுப்புகளின் சக்தி ஓட்ட பாதை, அல்லது தலையில் தொடங்கி உடலின் வேற ஏதாவது ஒரு பகுதியில முடிவடையலாம். இந்த காரணத்தால நம்முடைய உடல்ல தலையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாங் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா நம்ம யாங் உறுப்பு அளவுக்கு போக தேவையில்லை. தலையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கல்லீரல் எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா மரம் சம்பந்தப்பட்டது. அப்போ சூட்டின் அடிப்படையில தலை சுற்றல் ஏற்படுகிறது. தலை அப்படிங்கிறது கல்லீரல், நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சூடு அதிகமாயிடுச்சு அப்படின்னா நெருப்பும் மரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெருப்பையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி இந்த TW3. இந்த TW3 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும் போது உடல் சூடு அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும், அல்லது பின்மண்டை வலி, பித்தம் அதிகரிச்சிருச்சுன்னா பின்மண்டை வலி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அது பித்தம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, உடல் சூடு அதிகமாகிறது. அப்போ உடல் சூடு அதிகமாகி தலை சுற்றல் ஏற்பட்டாலும் பின்மண்டையில் வலி ஏற்பட்டாலும் இவை அனைத்துமே நம்முடைய உடல்ல நெருப்பும் மரமும் பாதிக்கப்பட்டதன் விளைவாக ஏற்படக்கூடிய ஒன்று. அப்ப TW3 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு TW6. இந்த TW6 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கையில இங்க மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகைக்கு சரியா பின்புறம் வந்தோம் அப்படின்னா இதற்கு பெயர் புறங்கை ரேகை. மணிக்கட்டு ரேகை இதற்கு பின்புறமா வந்தோம் அப்படின்னா இது புறங்கை ரேகை. இந்த புறங்கை ரேகையுடைய மத்திய பகுதி, சென்டர்ல இப்படி விரல் வச்சுக்கிறோம். இந்த புறங்கை ரேகையின் மத்திய பகுதியிலிருந்து 3 சுன் தள்ளி, 3 சுன் அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரலின் நீளம், இது 3 சுன். புறங்கை ரேகையின் மத்திய பகுதியிலிருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW6. 3 சுன் தள்ளி, புறங்கை ரேகையிலிருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW6. இந்த TW6 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். TW1 அப்படின்னா உள் காய்ச்சலுக்கு பயன்படுத்த வேண்டிய புள்ளி TW1 சொல்லியிருந்தோம். வெளி காய்ச்சலுக்கு பயன்படுத்த வேண்டிய புள்ளி TW6. வெளி காய்ச்சலுக்கு பயன்படுத்த வேண்டிய புள்ளி TW6. அதே மாதிரி நம்முடைய வெப்பநிலை, உடலின் வெப்பநிலை மிக அதிகமா உயருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த TW6 பயன்படுத்தும் போது அதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இந்த TW6ஐயும் மிக அதிகமா காய்ச்சல் ஏற்படும் போது பயன்படுத்தலாம். அல்லது இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய TW10 என்கிற புள்ளியையும் பயன்படுத்தலாம். அடுத்ததா TW10 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த TW10 அப்படிங்கிற புள்ளி புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல்ல நம்முடைய முழங்கையை மடக்கிக்கிறோம். நம்முடைய
முழங்கையை மடக்கிக் கொள்கிறோம். மடக்கிட்டு இங்க முன்புறமாக ஒரு மூட்டு தெரிகிறது. இந்த மூட்டில் நம்முடைய ஆட்காட்டி விரலை வச்சுக்கிறோம். முழங்கையை மடக்கிக் கொள்கிறோம். மடக்கிட்டு முன்புறமா தெரியக்கூடிய இந்த மூட்டின் மேல, இங்க ஒரு மூட்டு இருக்கும், இங்கேயும் மூட்டு இருக்கும். இதன் மேல விரல் வைக்க கூடாது. நம்முடைய கையின் முழங்கையின் முன்புறமா தெரியக்கூடிய இந்த மூட்டின் மேல நம்முடைய ஆட்காட்டி விரலை வைக்கிறோம். வச்சுட்டு கொஞ்சமா பின்புறமா அப்படி தடவிக்கிட்டு வரோம். கொஞ்சமா அப்படி பின்புறமா தடவிக்கிட்டு வரோம். தடவிக்கிட்டு வந்து எந்த அளவு தடவலாம் அப்படின்னா, ஒரு சுன், அதாவது இந்த அளவு ஒரு சுன் அப்படிங்கிறது நம்முடைய ஆட்காட்டி விரல் நுனியில் தொட ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. புள்ளி. மீண்டும் சொல்கிறேன், முதல்ல கையை மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு நம்முடைய முழங்கை மூட்டின் மேல ஆட்காட்டி விரலை வைக்கிறோம். வைத்து விட்டு ஒரு சுன் இப்படி தள்ளி வரும். முழங்கையை நீட்டுகிறோம். நீங்க ஆட்காட்டி விரலை வைத்திருக்கக்கூடிய இடம் தான் TW10 என்கிற புள்ளி. இந்த TW10 என்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகத்தை இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி TW10 என்கிற, மன்னிக்கணும், நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி TW10 என்கிற புள்ளி. இந்த புள்ளியையும் காய்ச்சல் ஏற்படும் போது பயன்படுத்தலாம். காய்ச்சலுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய புள்ளியா இந்த TW10 என்கிற புள்ளி அமைகிறது. இப்போ இந்த 5 புள்ளிகளை இன்னொரு முறை திருப்புதல் செய்யலாம். முதல் புள்ளி TW1 நெருப்பு பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி TW2 நெருப்பு பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி TW3 நெருப்பு பிளஸ் மரம். நான்காவது புள்ளி TW6 நெருப்பு பிளஸ் நெருப்பு. ஐந்தாவது புள்ளி TW10 நெருப்பு பிளஸ் நிலம். இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்லயும் பார்த்துடலாம். முதல் புள்ளி TW1 நெருப்பு பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி TW2 நெருப்பு பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி TW3 நெருப்பு பிளஸ் மரம். நான்காவது புள்ளி TW6 நெருப்பு பிளஸ் நெருப்பு. ஐந்தாவது இறுதி புள்ளி TW10 நெருப்பு பிளஸ் நிலம். ஆக மூவெப்ப மண்டலம் சார்ந்து 5 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட ஒரு யாங் உறுப்பு அப்படிங்கிறது மூவெப்ப மண்டலம். அடுத்தபடியா நெருப்பு மூலகம் சார்ந்து மட்டுமே 4 உறுப்புகள் இருக்குன்னு பார்த்திருந்தோம். முதல் உறுப்பு இதய மேலுறை பெரிகார்டியம். இரண்டாவதா சொல்லக்கூடியது மூவெப்ப மண்டலம். மூன்றாவதா இதயம். நான்காவதா சிறுகுடல். இதுல இதய மேலுறை பற்றி பார்த்தாச்சு. மூவெப்ப மண்டலம் பத்தி இன்னைக்கு இன்றைய வகுப்புல பார்த்துட்டோம். அதனை தொடர்ந்து சிறுகுடலை பற்றியும் தற்போது காணவிருக்கிறோம்.
சிறுகுடல் முடிந்த பிறகு இதயத்தை பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். சிறுகுடல் நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்துக்கு ஒரு அத்தியாவசியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா ஒரு இயக்கம் உடல் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு நெருப்பு தேவைப்படும். நம்ம பேசணும் அப்படின்னா பேசுறதுக்கு ஒரு விதமான நெருப்பின் ஆற்றல் செலவாகும். நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா அந்த கவனிக்கிறதுக்கு ஒரு விதமான நெருப்பு ஆற்றல் செலவாகும். அப்போ நம்ம எந்த செயல்பாட்டை செய்தாலும் நம்முடைய உடல்ல நெருப்பு என்கிற ஆற்றல் செலவாகி கொண்டே இருக்கும். நெருப்பினுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல்ல செரிமானம் நல்லா இருக்கும். நம்முடைய உடம்புல மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, இயக்கங்கள் சிறப்பா இருக்கும். ஒரு உணவு, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் நம்முடைய தோல் வழியாக உள்வாங்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல், இது எல்லாமே நம்முடைய உடலுக்கு சரியான அளவுல சென்று சரியான ஆற்றலை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய உடலில் வெப்பம் சரியா இருக்கணும். நாம ஒரு பொருளை சமைக்கிறோம், ஒரு காய்கறியை சமைக்கிறோம், வெப்பம் எப்போது சரியா இருக்குதோ அந்த நேரத்துல அது சரியான உணவா நமக்கு கிடைக்கும். உதாரணமா, அந்த வெப்பத்தினுடைய அளவு, ஒரு பொருளை சமைக்கிறோம், சமைக்கும் போது வெப்பத்தினுடைய அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த உணவு தீஞ்சு போயிடும். வெப்பத்தினுடைய அளவு அதிகமானா அந்த உணவு தீஞ்சு போயிடும். ஒருவேளை வெப்பத்தினுடைய அளவு மிக மிக குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த உணவு ஒழுங்கா வேகாது. வேகாத உணவை நம்மளால உண்ண முடியாது. அதாவது நான் சொல்லக்கூடிய உணவு அப்படிங்கிறது நம்ம இயற்கை உணவுக்கு உடனே போயிடக்கூடாது. இயற்கை உணவுல ஒரு சில உணவை சமைத்துதான் உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. உதாரணமா முருங்கைக்காய் இருக்கு, முருங்கைக்காய் அப்படியே எடுத்துக்க முடியாது, சமைச்சுதான் எடுத்துக்கணும். அது மாதிரியான உணவுக்கு இது பொருந்தக்கூடியது. இயல்பா நம்ம சமைக்காமல் அடுப்பு இல்லாமல் உண்ணக்கூடிய உணவுகளும் இருக்கு, அதுக்கு இது பொருந்தாது. அப்போ ஒரு உணவை சமைக்கிறோம் அப்படின்னா அதுல அனல், வெப்பம் சரியா இருக்கணும். அதிகமானா அந்த உணவு தீஞ்சு போயிடும். அந்த வெப்பம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா அது முழுமையான உணவா அது மாறாது. அப்போ வெப்பம் நம்முடைய உடலில் சரியாக இருந்தால்தான் நாம் உண்ணக்கூடிய உணவு, சுவாசிக்கக்கூடிய காற்று, உறிஞ்சக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல், இது எல்லாமே நம்முடைய உடல்ல சரியாக கிரகிக்கப்பட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் முறையாக நம்முடைய உடலுக்கு பயன்படும். அப்போ இதனை கவனிக்கக்கூடிய ஒரு வேலையை எந்த உறுப்பு செய்கிறது அப்படின்னா சிறுகுடல் என்கிற உறுப்பு இந்த இடத்துல மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. எப்படி அப்படின்னா, நம்ம உணவை எடுத்துக்கிறோம், அந்த உணவு நம்முடைய வயிற்று பகுதிக்கு போகுது, இரைப்பைக்கு போகுது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்கிற அமிலத்தின் மூலமாக கலக்கப்பட்டு சிறுகுடலுக்கு உணவு தள்ளப்படுகிறது. இந்த சிறுகுடல் என்ன செய்யும் அப்படின்னா, நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களை சரியாக பிரித்தெடுத்து உடல் முழுக்க அனுப்பக்கூடிய வேலையை சிறுகுடல் செய்யும். இப்போ நம்முடைய உடல்ல நம்ம அதிகமா கவனிச்சிருப்போம், நம்ம சத்தான உணவு எடுத்துக்குவோம், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்குவோம். ஆனா நம்முடைய உடல்ல அந்த உணவு எடுத்ததுக்கான சத்து கிடைக்காம போகும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உடல்ல சிறுகுடலுக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று அர்த்தம். சிறுகுடலுக்கு ஆற்றல் தரும் போது நாம் உண்ணக்கூடிய உணவு சரியாக கிரகிக்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வைட்டமின் டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சின்னு சொல்லி சத்து குறைபாட்டுக்கு நிறைய மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த சத்து குறைபாட்டுக்கு எடுக்கக்கூடிய மருந்துக்கு பதிலா அந்த சத்துக்களை எந்த உறுப்பு சரியாக கிரகிக்கிறதோ அந்த உறுப்பை தூண்டும் போது அதனை நம்மால சரி செய்ய முடியும். சிறுகுடலை தூண்டினோம் அப்படின்னா சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அக்குபங்க்சர்ல சிகிச்சை கொடுக்கலாம். அப்போ இந்த சிறுகுடல் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை இப்போது நம்ம பார்க்க போறோம். சிறுகுடல் சம்பந்தப்பட்ட 5 புள்ளிகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிறுகுடலுக்கு ஆங்கிலத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன் என்று பெயர். சிறுகுடலுக்கு ஆங்கிலத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன் என்று பெயர். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை அக்குபங்க்சர்ல SI என்று சுருக்கி அழைப்பார்கள். SI என்ற ஒரு அடைமொழியோடு அக்குபங்க்சர்ல ஸ்மால் இன்டெஸ்டைனை நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சார்ந்து இருக்கக்கூடிய 5 புள்ளிகளை இப்போது நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்ட முதல் புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை சிறுவிரல் பகுதியில் அமைந்திருக்கிறது. எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை சிறுவிரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த புள்ளி. நம்முடைய கை சிறுவிரலின் நகக்கண் பகுதியில் SI1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிக்கு SI1 என்று பெயர். நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி.
இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம், இதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, பொதுவாக ஏற்படக்கூடிய ஏப்பம், புளிச்ச ஏப்பம் மாதிரி வெளியேறும். அது மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த SI1 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். கூடுதலா LU8 என்கிற புள்ளியையும் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும், அல்லது LU9 என்கிற புள்ளியும் நம்ம பயன்படுத்துவோம். SI1 என்கிற புள்ளியையும் பயன்படுத்தலாம். நமக்கு புளிச்ச ஏப்பம் அதிகமா வெளியேறுது அப்படின்னா இந்த SI1 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். ஒன்று. LU8, LU9 இந்த புள்ளிகளை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அந்த புள்ளிகளையும் நாம் இணைத்து பயன்படுத்தலாம். SI1 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியாக SI2. SI2 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய கை சிறு விரலின் அடி ரேகை இருக்கிறது. இந்த அடி ரேகைக்கு சைட்ல, கை சிறு விரலின் அடி ரேகை, இந்த அடி ரேகைக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI2. நம்முடைய கை சிறு விரலின் அடி ரேகை, அதுக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI2. இந்த புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SI2 என்கிற புள்ளி. நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SI2 அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நோயாக கருதப்படக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னா கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த நபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உணவை அதிகமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். உணவை எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் ஏற்படும். அந்த மலச்சிக்கலுக்கு சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்போ ஒண்ணு வயிற்றுப்போக்கு ஏற்படும் அல்லது மலச்சிக்கல் ஏற்படும். ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சாப்பிடக்கூடிய உணவு ஒழுங்கா உறிஞ்சப்படாது. அப்போ நம்முடைய உடல்ல வெப்ப மாறுபாடு இந்த இடத்துல ஏற்படுது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். மலச்சிக்கல் ஏற்படும் போது உடல், சிறுகுடல் வந்து அதிகமா வெப்பம் அடையுது. வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது மிக அதிகமா குளிர்ச்சி அடையுது. அந்த வெப்பம் குளிர்ச்சி மாறி மாறி அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்ல 15 நபர்கள்ல ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைக்கு இந்த SI2 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த SI2 என்கிற புள்ளி நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. பார்த்தோம்னா தெரியும், நெருப்பு நீர் இரண்டும் இணையக்கூடிய புள்ளி. அப்போ நெருப்பையும் நீரையும் சமன் செய்யக்கூடிய வேலையை இந்த புள்ளி நம்முடைய உடல்ல செய்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI3. இந்த SI3 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கையில இதய ரேகைன்னு சொல்லுவாங்க. இதய ரேகை இருக்கிறது. இந்த இதய ரேகைக்கு சரியா பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில SI3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இதய ரேகைன்னு சொல்லுவாங்க இந்த ரேகைக்கு பேரு. இந்த இதய ரேகைக்கு பக்கவாட்டுல சிறுவிரல் பக்கமா கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI3. இந்த SI3 என்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய வேலைய இந்த SI3 என்கிற புள்ளி செய்கிறது. இதை எந்த தொந்தரவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மேடம் இந்த SI3 என்கிற புள்ளியை எந்த தொந்தரவுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, பித்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பா ஒரு நபருக்கு பித்தப்பை எடுத்துட்டாங்க, உடல்ல செரிமான பிரச்சனை இருக்கு. பித்தப்பை எடுத்தா கண்டிப்பா உடல்ல செரிமான பிரச்சனை இருக்கும். அப்போ பித்தப்பை எடுத்த நபர்களுக்கு உடல்ல செரிமான பிரச்சனையை குறைப்பதற்காக முற்றிலும் சரி செய்ய முடியாது. பித்தப்பை அப்படிங்கிற உறுப்பு அந்த இடத்துல இல்ல.
அதனுடைய செயல்பாட்டை ஒரு அக்குபங்சர் புள்ளியால முழுமையா நிவர்த்தி செய்ய முடியுமா, ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா சிரமம். ஆனால் அதனால் விளையக்கூடிய பிரச்சனையை குறைப்பதற்கான ஒரு வழியை இந்த SI3 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கறது மூலயமா நம்மளால கொண்டு வர முடியும். அப்ப SI3 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI5. இந்த SI5 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய கையில மணிக்கட்டு ரேகை இருக்கு. மணிக்கட்டு ரேகை இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகைக்கு பக்கவாட்டுல அதாவது சிறுவிரல் பக்கமா ஒரு பள்ளம் நமக்கு தெரியும். மணிக்கட்டு ரேகை இப்படி தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சைட்ல ஒரு பள்ளம் தெரியும். இந்த பள்ளத்துக்கு மேலேயும் கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பள்ளத்துக்கு மேல நம்முடைய சிறுவிரலுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த எலும்பு இருக்கு. பள்ளத்துக்கு மேல சிறுவிரலுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த எலும்பு, கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த மணிக்கட்டு எலும்பு இருக்கு. இந்த இரண்டுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI5. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய கையின் மணிக்கட்டு ரேகைக்கு சைட்ல பக்கவாட்டுல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளம். இந்த பள்ளத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த மணிக்கட்டு எலும்பு இருக்கு. இந்த பள்ளத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த கை விரல்களின் எலும்புகள் அமைந்திருக்கிறது. SI5 அப்படின்னு இந்த புள்ளிக்கு பேரு. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு, குறிப்பா இந்த புள்ளியை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். வயோதிகர்களுக்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அனிமிக் கண்டிஷன்ல ஒருவருடைய நபர்ல உடல்ல அனிமியா ஏற்படுது அப்படின்னா, நமக்கு தெரிந்த விடயம் எல்லாமே ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் நமக்கு தெரியும். இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுறதால அனிமியா, ரத்த சோகை ஏற்படலாம். நம்முடைய உடல்ல வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படுறதன் விளைவா நமக்கு ரத்த சோகை ஏற்படலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கிறது. போலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் குறைபாடு ஏற்படுறதால நமக்கு ரத்த சோகை ஏற்படலாம். அந்த மாதிரி அனிமியா, அதாவது ரத்த சோகையினுடைய வகை எதுவாக இருந்தாலும் இந்த SI5 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது நம்மால் அதனை சரி செய்ய முடியும். அடுத்தபடியா இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி SI8 அப்படிங்கிறது அந்த புள்ளியினுடைய பெயர். இந்த SI8 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நாம நம்முடைய முழங்கையை அப்படி மடக்கிக்கிறோம். முழங்கைய மடக்கிட்டு நம்முடைய கை சிறு விரல் பக்கமா ஒரு எலும்பு மேடு நமக்கு தெரியும். நம்முடைய கை சிறு விரல் இங்க இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு எலும்பு மேடு நமக்கு தெரியும். இந்த எலும்பு மேட்டுல உங்களுடைய கட்டை விரல் வச்சுக்கோங்க. கையினுடைய கட்டை விரலை வச்சுக்கிறோம். கை சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய எலும்பு மேட்டிலே நம்முடைய கட்டை விரல் வச்சுக்கிறோம். அடுத்து முன்புறமா நம்ம TW10 பார்த்து முன்புறமா இருக்கக்கூடிய எலும்பு மேட்டில் நம்முடைய ஆட்காட்டி விரல் வச்சுக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய கை சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஒரு எலும்பு மேடு, முழங்கை எலும்பு மேட்டில் நம்முடைய கட்டை விரலை வைத்துக் கொள்கிறோம். நம்முடைய கையினுடைய முழங்கையினுடைய முன்புறமா இருக்கக்கூடிய மூட்டின் பக்கமா நம்முடைய ஆட்காட்டி விரல் வச்சுக்கிறோம். இப்போ நமக்கான அக்குபங்சர் புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த இரண்டு விரல்களுக்கும் நடுவே. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட்காட்டி விரலை கொஞ்சம் கொஞ்சமா கட்டை விரல் நோக்கி நகர்த்திக்கிட்டே வருவோம். இப்படி வச்சிடறோம். முதல்ல வைத்த பிறகு நம்முடைய ஆட்காட்டி விரலை கொஞ்சம் கொஞ்சமா கட்டை விரல் பக்கமா நகர்த்திக்கிட்டே வரும்போது ஒரு பள்ளம், ஒரு சிறிய பள்ளம், நல்லா கவனிச்சோம்னா அதை கவனிக்க முடியும், ஒரு சிறிய பள்ளம் நமக்கு தெரியும். அந்த சிறிய பள்ளத்தின் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI8. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் வச்சுட்டோம். இந்த இரண்டு விரல்களுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI8 என்கிற புள்ளி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்முடைய முழங்கையை மடக்கிட்டு கட்டை விரலை சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய எலும்பு மூட்டின் மேல வச்சுட்டோம். ஆட்காட்டி விரல் முன்புறமா இருக்கக்கூடிய மூட்டின் மேல வச்சிடறோம். இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய புள்ளி தான் SI8. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கட்டை விரல் இருக்கு, கட்டை விரல் நோக்கி ஆட்காட்டி விரலை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தும் போது ஒரு பள்ளம் நமக்கு தென்படும். அந்த பள்ளத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI8 என்கிற புள்ளி. இந்த SI8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி.
நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய லேசான வலி, முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய லேசான வலி. முதுகு பகுதி அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்முடைய முதுகு தண்டுவடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா கிட்னிக்கு சிகிச்சை கொடுக்கணும். முதுகு தண்டுவடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நம்முடைய உடல்ல நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. இங்க இருக்கக்கூடிய எலும்பு கிளாவிக்கல்னு சொல்லுவோம், காரை எலும்புன்னு சொல்லுவோம். இந்த எலும்புக்கு பின்புறமா கிளாவிக்கல் அப்படிங்கிற உறுப்பு இருக்கும், மன்னிக்கணும், ஸ்கேப்புலா என்கிற உறுப்பு இருக்கும். ஒரு எலும்பு இருக்கு, இதுக்கு பேரு தோல் பட்டைன்னு இதுக்குதான் பேரு. நம்முடைய கை இப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து தோல் பட்டைன்னு சொல்லுவோம். தோல் பட்டை இது மட்டும் கிடையாது, இதுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய இந்த பகுதியும் தோல் பட்டை தான். அப்போ இந்த தோல் பட்டையில நமக்கு பிரச்சனைனா காற்று மூலகத்துல சிகிச்சை கொடுக்கணும். மீண்டும் சொல்கிறேன், முதுகு தண்டுவடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா நீர் மூலகம். இந்த தோல் பட்டையில் பிரச்சனை அப்படின்னா நம்ம காற்று மூலகத்துக்கு சிகிச்சை கொடுப்போம். இந்த இரண்டு பகுதிகளையும் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது முதுகு தண்டுவடம் இப்படி நேரா இருக்கு அப்படின்னா அந்த முதுகு தண்டுவடத்துக்கு சைட்ல பக்கவாட்டுல முதுகு இருக்கிறது, அந்த முதுகுல பிரச்சனை அப்படின்னா தான் நம்ம நெருப்பு மூலகத்துக்கு சிகிச்சை கொடுக்கணும். பேப்பர்ல எழுதணும்னா எழுதிக்கலாம். நம்முடைய முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனை, முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது நேர நம்முடைய தலையில தொடங்கி அடிமண்டையில தொடங்கி நம்முடைய புட்டம் வரைக்கும் வரக்கூடியது முதுகு தண்டுவடம், இப்படி நேரா பின்புறமா வரும். அப்போ இந்த முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. இந்த தோல் பட்டை அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது. இந்த தோல் பட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது முதுகு தண்டுவடத்துக்கு சைட்ல பக்கவாட்டுல இருக்கக்கூடிய பகுதி நெருப்பு சம்பந்தப்பட்டது. இந்த முதுகு பகுதியில லேசான வலி ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம SI8 என்கிற இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். இந்த SI8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இப்போ இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்ல பார்த்துடலாம். முதல் புள்ளி SI1. முதல் புள்ளி SI1 நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இரண்டாவது புள்ளி SI2 நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. மூன்றாவது புள்ளி SI3 நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நான்காவது புள்ளி SI5 நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. ஐந்தாவது இறுதி புள்ளி SI8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. ஆக 10 புள்ளிகளை பற்றி இன்றைய வகுப்புல பார்த்திருக்கிறோம். அதாவது மூவெப்ப மண்டலம் சம்பந்தப்பட்ட 5 புள்ளிகள், சிறுகுடல் சம்பந்தப்பட்ட 5 புள்ளிகளை பற்றி பார்த்திருக்கிறோம். நம்ம அடுத்த வகுப்புல எந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட புள்ளிகளை பார்க்க போறோம், எந்த உறுப்பு சார்ந்த விளக்கங்களை பார்க்க போறோம் அப்படின்னா பிரதானமா இதயம் அப்படிங்கிற உறுப்பு சம்பந்தப்பட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இதயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனித்துவமான பண்பு இருக்கு. இந்த இதயம் அப்படிங்கிறத 2 வகையில நம்ம கவனிக்கலாம், 2 கோணங்களில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒண்ணு, இதயம் என்பது நம்முடைய உடலை அறுத்து பார்த்தால் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதுல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நம்முடைய உடல்ல நெருப்பு மூலக பாதிப்பு ஏற்படும். இப்போ இதயம்ங்கிறது ஒரு உறுப்பு. இன்னொரு வகையில எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதயம் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மரபுல அக்குபங்சர்ல ஒரு உறுப்பா மட்டும் பார்க்க மாட்டோம். நம்முடைய மனம் என்கிற ஒன்றை இதயத்தோடு தான் நம்ம ஒப்பிடுவோம். யாருக்கெல்லாம் இதயம் ஆரோக்கியமா இருக்கோ, நான் சொல்றது உடல் அளவுல கிடையாது, உள்ள அளவுல, உள்ளத்தால் யாருக்கெல்லாம் இதயம் ஆரோக்கியமா இருக்கோ அவர்கள் அனைவருக்குமே அக்குபங்சர் அப்படிங்கிறது மிக மிக ஒரு எளிமையான கலை, மிக மிக ஒரு
ஒரு சுவாரஸ்யமான ஒரு கலை. இப்போ அக்குபங்சர் கற்றுக்கொள்வதற்கான நமக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கணுமா, புள்ளிகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கணுமா, அதுக்குன்னு ஒரு நுண் அறிவு தேவையா அக்குபங்சர் கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு கேட்டா மிக மிக குறுகிய அளவுல தான் அக்குபங்சர் கற்றுக்கொள்ள இதெல்லாம் தேவை. ஆனா எது அதிகமா தேவை அப்படின்னா ஆரோக்கியமான இதயம், அதாவது நிறைவான மனம் எங்கு இருக்கிறதோ அக்குபங்சர் கற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படை தகுதி அப்படிங்கிறது அதுதான். அப்போ அடுத்த வகுப்புல நம்ம இதயம் சம்பந்தப்பட்டு பார்க்க போறோம். இந்த இதயம் அப்படிங்கறத நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. ஒரு இயற்கை மருத்துவரையோ அல்லது ஒரு அக்குபங்சர் மருத்துவரையோ நீங்க வேறு ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய நபருக்கு சிகிச்சை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நபர் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த நபர் சொல்றாங்க, நம்ம யாருக்கா இருந்தாலும் நாடி பார்க்க போறோம், எல்லாருடைய கையிலயும் நாடி இருக்கு, யாருக்கா இருந்தாலும் நாடி பார்க்க போறோம், நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்க போறோம். அப்ப சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறது எளிமை. அப்போ இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஜப்பானில் இருந்தாலும் சரி, ஒரு இயற்கை மருத்துவரால, அக்குபங்சர் மருத்துவரால, ஒரு சித்த மருத்துவரால நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்க முடியும். அந்த நபருடைய உடலின் தன்மைக்கு ஏற்றபடி சிகிச்சை கொடுக்க முடியும். சரி, சிகிச்சை கூட கொடுத்துடலாம். அக்குபங்சர்ல 361 புள்ளி இருக்கு. இந்த 361 புள்ளியில எந்த புள்ளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுத்துடலாம். அல்லது சித்த மருத்துவத்துல எந்த மூலிகை எந்த சூரணத்தை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படிங்கறத முடிவு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறையில நாடி பார்த்து சிகிச்சை கொடுத்துடலாம். உணவு பரிந்துரையை எப்படி செய்யறது அப்படிங்கிறத கவனிக்கும் போது, உதாரணமா நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா இருந்துட்டோம். தமிழ்நாட்டுல இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதன் அடிப்படையில உங்களுடைய உடல்ல நெருப்பு மூலகம் அதிகமா இருக்கா, நீங்க இந்த உணவு எடுத்துக்கோங்க. நீர் மூலகம் அதிகமா இருக்கா, இந்த உணவு எடுத்துக்கோங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்மளால பரிந்துரை செய்ய முடியும். இதுவே ஜப்பானுக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய உணவும் அங்க இருக்கக்கூடிய விளைச்சலும் வேற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போ அங்க எப்படி உணவு பரிந்துரை செய்யறது, அங்க எப்படி ஒரு நபருக்கு சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கான டயட் பிளான் சொல்லுவோம் இல்லைங்களா, உணவுக்கான சரியான அட்டவணையை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு மருத்துவர்கிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் அழகா சொல்றாரு, ஒரு நாட்டுக்கு நான் போய் ஒரு நபருக்கு உணவு பரிந்துரை செய்யணும் அப்படின்னா அந்த நாட்டில் என்னை 2 மாதங்கள் தங்க அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்றாரு. அந்த நபர் நினைச்சிருந்தா நாங்க போய் அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கணும், மூலிகைகளை பற்றி படிக்கணும், அதற்கு பிறகுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டிலே 2 மாதங்கள் நான் தனியாக தங்க எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அப்பதான் என்னால சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கதான் நம்ம சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கு. நீர் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதத்தினுடைய தன்மை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கீழ் நோக்கி செல்லக்கூடியது நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தின் தன்மை. நீர் எப்பயுமே கீழ் நோக்கி தான் நகரும், மழை துளி கீழ் நோக்கி தான் வருது. நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா மேல் நோக்கி போகும். நெருப்பு எரியும் போது மேல் நோக்கி தான் எரியும். நீர் ஊற்றினோம் அப்படின்னா கீழ் நோக்கி தான் விழும். காற்று அப்படிங்கிற பஞ்சபூதத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அது விரிவடைந்து இருக்கும். நீர் கீழ் நோக்கி போகுது, நெருப்பு மேல் நோக்கி போகுது, காற்று ஒரு இடத்துல பரவக்கூடியது, விரிவடையக்கூடிய தன்மையை காற்று, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மையை காற்று கொண்டது. பெரும்பான்மையா நம்ம மர மூலகத்துக்கும் நில மூலகத்துக்கும் அதிகமா உணவு பரிந்துரை இருக்காது. குறிப்பா இந்த 3 மூலகத்துக்கு தான் இருக்கும். காற்று, நெருப்பு, நீர் ஆகிய 3 பஞ்சபூதங்களுக்கு தான் இருக்கும். நெருப்புங்கிறது மேல் நோக்கி போறது, நீர் அப்படிங்கிறது கீழ் நோக்கி வரக்கூடியது, காற்று விரிவடையக்கூடியது, அது ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு அசையக்கூடியது. அப்போ அந்த நபர் சொல்றாங்க, நான் 2 மாதம் ஒரு நாட்டுல தங்கினேன் அப்படின்னா அதுல எந்தெந்த செடி கொடி பழங்கள் எல்லாம் கீழ் நோக்கி வளர்கிறது அப்படிங்கறத நான் கவனிப்பேன். அதிலெல்லாம் நீர் மூலகத்தினுடைய தன்மை இருக்கிறது என்பதை சொல்ல முடியும். எந்த செடி கொடி எந்த பழம் எந்த விதையெல்லாம் மேல் நோக்கி வளர்கிறதோ அவை அனைத்திற்கும் நெருப்பு மூலகத்தினுடைய தன்மை இருக்கிறது. அதன் அடிப்படையில் நெருப்பு மூலகம் சார்ந்த தன்மை அதுல இருக்கு அப்படிங்கறத என்னால ஓரளவு கணிக்க முடியும். எதுவெல்லாம் பரவி வளர்கிறதோ அதெல்லாம் காற்று மூலகம் சார்ந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை சொல்ல முடியும். அதன் அடிப்படையில காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட உணவுகள் என்ன அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். ஒரு நபர் ஒரு பாரம்பரிய மருத்துவர் ஒரு நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்க தேவையில்லை, அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆய்ந்து அறிந்த நூல்களை படிக்க தேவையில்லை. பதிலாக இயற்கையை கவனித்தால் நமக்கான விடை எல்லாமே இருக்கு. ஏன்னா உலகத்தின் ஆகச்சிறந்த ஆசான் இயற்கை. அந்த இயற்கை வேற யாரும் கிடையாது, நம்முடைய இறை. அப்போ நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அதன் அடிப்படையில நம்ம எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கலாம், எந்த மருந்துகளும் மூலிகைகளும் எந்த புள்ளிகளும்
குறிப்பா புள்ளிகளை கூட நம்மால உணர முடியும். புள்ளிகள் நமக்கு பொருத்தமான புள்ளிகளா இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்மால கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஏன் இந்த நெருப்பு, நீர், காற்று சம்பந்தப்பட்ட தன்மைகளை சொன்னோம் அப்படின்னா, அடுத்த வகுப்புல இதயம் சம்பந்தப்பட்டு பார்க்க போறோம். நெருப்பு அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல மேல் நோக்கி எரிஞ்சா அதனால் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். நெருப்பு அப்படிங்கிறது ஒரு தீபமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே ஒரு காட்டு தீயா மாறிடுச்சு அப்படின்னா நம்முடைய உடலுக்கு ஆபத்து. நம்முடைய உடல்ல நெருப்பினுடைய ஆற்றல் கொஞ்சமா சரியான அளவு ஒரு தீபத்தை போல இருந்தா வெளிச்சம் கொடுக்கும். அதிகப்படியா மாறுச்சு அப்படின்னா நம்முடைய உடல்ல பிரச்சனையை ஏற்படுத்தும். இது சார்ந்த விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த வகுப்புக்கான பாடம் இதுதான். இந்த வகுப்பினை ஏற்பாடு செய்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா இப்ப கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணுங்கம்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று இலக்கியவாணன் ஐயா அவங்க மூவெப்ப மண்டலம் பற்றி, அந்த மூவெப்ப மண்டலம்னா என்ன, அது அது வந்து உறுப்பா, அது வந்து பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. இந்த வந்து மூவெப்ப மண்டலம் வந்து நம்ம உணர முடியும். அது 3 விதமான வெப்பங்களை உடையது. நெஞ்சு பகுதியில மேல் வெப்பம், மேல் வயிற்று பகுதியில நடு வெப்பம், அடி வயிற்று பகுதியில அடி வெப்பம். அந்த 3 வெப்பமும் நமக்கு சரியான அளவுல இருக்கணும். இதுதான் வந்து ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்றோம். இந்த அக்குபங்சருக்கு மட்டும் தனித்துவமாக உள்ள இந்த உறுப்பு தான் வந்து மூவெப்ப மண்டலம்னா, இப்போ இந்த உறுப்பை நம்ம பார்க்க முடியாது, நல்லா உணரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு இந்த பஞ்சபூத புள்ளிகள், ட்ரிபிள் வார்மருக்கு பஞ்சபூத புள்ளிகள் வந்து 5 புள்ளிகளை பற்றி இன்னைக்கு சொல்லி, அந்த 5 புள்ளிகளும் எந்த மூலகம் எந்த மூலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அது எந்த புள்ளி எங்கே கொடுக்கலாம், இது எந்த பிரச்சனைக்கு நம்ம இது பயனாகும் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஐயா வந்து ஒவ்வொரு புள்ளியும் வந்து அழகாக நம்மளுக்கு கையில் வந்து செய்து காட்டி கடைசியில் வந்து நமக்கு இது ஸ்க்ரீன் ஷேரும் பண்ணி அது எங்கே இருக்குதுன்னு காமிச்சாங்க. இப்போ அதாவது ட்ரிபிள் வார்மர் 1, 2, 3, ட்ரிபிள் வார்மர் 6, 5 புள்ளிகள் பற்றி இன்னைக்கு சொன்னாங்க மூவெப்ப மண்டலம். அதுக்கப்புறம் சிறுகுடல், அதாவது 4 உறுப்புகள் சொன்ன ஐயா வந்து இந்த இதய மேலுறை பற்றி மேலே சென்ற வகுப்புல ஐயா அவங்க கொடுத்தாங்க. அது சார்ந்து நமக்கு இன்னைக்கு அந்த மூவெப்ப மண்டலம் பற்றி அழகா 5 புள்ளிகளை கொடுத்து அதுக்கு சிறுகுடல் பற்றியும் சொன்னாங்க. இந்த மூவெப்ப மண்டலம் வந்து யாங் உறுப்பு. சிறுகுடல் வந்து அதனுடைய செயல் என்ன, அப்போ உடல் இயங்கணும்னா நெருப்பு ஆற்றல் செலவாகிறது. அப்போ உடல் எல்லா இயக்கமும் இயங்குது. அப்போ எல்லா இயக்கத்துக்கும் இந்த நெருப்பு ஆற்றல் தான் செலவாகுது. அப்போ இந்த நெருப்போட ஆற்றல் வந்து சரியா பயன்படுத்தினாதான் நமக்கு அந்த ஜீரணமே சரியா இருக்கும். அதுக்கு உதாரணமும் ஐயா அழகா சொன்னாங்க. உணவு சமைக்க சரியான நெருப்பு வச்சு நம்ம சமைக்கும் போது பதமா பண்ணும்போது தான் அது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஒன்று தீந்து போகும், இல்லைன்னா வேகாது. அப்போ உணவு வயிற்று பகுதியில இருந்து அது அந்த அமிலம் சேர்ந்து அதில் அது வந்து சிறுகுடலுக்கு போயிட்டு சத்து பொருளாக பிரித்து உடல் முழுவதும் அனுப்புகிற வேலையை தான் இந்த சிறுகுடல் செய்யுது. அப்போ இந்த சிறுகுடலை நம்ம தூண்டினாக்கா சத்து குறைபாடு வந்து நமக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் அந்த உறுப்பு ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லி அந்த ஐ அப்போ 5 புள்ளிகள், அதுக்கு 5 புள்ளிகள், 5 புள்ளிகளும் எந்த மூலகத்தோடு எந்த மூலகம் சேர்ந்திருக்குது, அதுக்கு எந்த புள்ளி எந்த இடத்துல நம்ம கொடுக்கணும், எந்த பாதிப்பை எந்த செயல்பாட்டை நம்ம பிரச்சனையை நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லி, அடுத்த வகுப்புல வந்து நம்ம வந்து இதயம் சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி அதையும் வந்து அதுக்கும் ஒரு நம்ம அந்த நீரோட தன்மை, நெருப்போட தன்மை, காற்று, அது எப்படி அந்த உணவு, அதெல்லாம் நம்ம அதுக்கும் ஒரு விளக்கம் அடுத்த வகுப்புக்கான விளக்கத்தையும் கொடுத்து ஐயா அவங்க நமக்கு நிறைவு செய்தாங்க. இன்னொன்று ஐயா இன்னொன்று முக்கியமா ஒன்று சொன்னாங்க. அதாவது ஆரோக்கியமான இதயம், நிறைவான மனம் இருந்தாவே நம்ம வந்து இந்த அக்குபங்சர் வந்து நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வகுப்பு வந்து இதயம் சார்ந்த அந்த நெருப்பு மூலகம் பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவை
இன்றைய சிந்தனை விளக்கம் மிக சிறப்பாக கொடுத்த அக்குபங்சரிஸ்ட் மா இலக்கியவாணன் ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழலாம். அக்குபங்சரிஸ்ட் மா இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும், அடுத்து நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். நாளை மாலை மாலை சிறப்பு சிந்தனை உரையாக இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவருடைய சிந்தனை உரை இருக்குது. தலைப்பு வந்து எங்கே போகிறோம் நாம் என்ற தலைப்புல ஐயா வந்து சிந்தனை விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. நாம் அனைவரும் அதுல கலந்து கொள்வோம். ரேகாமா இல்லையா? சரி, ஓகே. நம்ம அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அந்த நிகழ்வில் நம்ம அனைவரும் கலந்து கொள்வோம். நாளை அதிகாலை எப்பொழுதும் போல நமக்கு அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். நாளை செவ்வாய்க்கிழமை என்பதால ஆனந்த யோகா பயிற்சி 4 வகுப்பு இருக்கும், அதில் கலந்து கொள்வோம். அடுத்து சித்தர் குழு நிகழ்வுகள் வழக்கம் போல நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம். செவ்வேலையா ஐயா, உங்களுக்கு அன்மியூட். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே மாதிரிங்க ஐயா, இப்ப ஆங்கில மருத்துவர்ல நம்ம கல்லுல வந்து அந்த பித்தப்பையில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுது. அவங்க என்ன சொல்றாங்க, சுத்தமா எடுத்துட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. நீங்க சொன்னீங்க அந்த புள்ளியில வச்சாதான் குறிப்பிட்ட அளவுக்கு நாம அந்த பித்தப்பையில கல்லு சேராம இருக்கிறதுக்கு நாம இன்ன வழிகள் பின்பற்றினா நம்ம சரி செய்ய முடியும் ஐயா? நல்ல ஒரு கேள்விங்கய்யா. பொதுவா பித்தப்பை, கல்லீரல் அப்படிங்கிற 2 உறுப்புமே நம்முடைய உடல்ல மரம் சம்பந்தப்பட்டது. நம்முடைய உடல்ல சரியா ஓய்வு இருக்கணும், தூக்கம் இருக்கணும். இந்த 2ஓடு சேர்த்து நாம் உண்ணக்கூடிய உணவின் அளவு அதிகமா இறைச்சி உணவு எடுத்துக்கும் போது அதன் விளைவா பித்தப்பையில கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ உணவுகள்ல கட்டுப்பாடு இருக்கணும். குறிப்பாக புளிப்புச்சுவை எடுத்துக்கிறதுல கவனம் இருக்கணும். புளிப்புச்சுவை அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா குறைவா எடுக்கணும், குறைவா எடுத்தாங்கன்னா அதிகமா, அதாவது சமநிலைப்படுத்தணும் புளிப்புச்சுவைய. இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது பித்தப்பை கல்ல வராம தடுக்கலாம். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா பித்தப்பை கல் வந்த பிறகு அதற்கு நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டிய ஒரு புள்ளி என்ன அப்படின்னா GB41 என்ற அந்த புள்ளியினுடைய பெயர். அந்த புள்ளியை நான் இப்ப உங்களுக்கு சைட்ல காட்டுறேன். இந்த GB41 என்கிற புள்ளிக்கு தான் நம்ம பித்தப்பை கல்லுக்கு சிகிச்சை கொடுப்போம். இந்த புள்ளி தான் GB41. இந்த சிவப்பு நிற பொட்டு வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, GB41 என்கிற புள்ளி இந்த புள்ளி தான். நமக்கு அடுத்தடுத்த வகுப்புல இந்த GB41 பத்தியும் நம்ம பார்ப்போம். இந்த GB41 என்கிற புள்ளிக்கு நமக்கு பித்தப்பையில கல் ஏற்படுகிறது அப்படின்னா சிகிச்சை கொடுக்கலாம். பித்தப்பையில கல் ஏற்பட்டு, அதாவது பித்தப்பையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பித்தப்பையை நீக்கிய பிறகு அதனால் வரக்கூடிய செரிமான தொந்தரவுக்கு SI3 அப்படிங்கிற புள்ளியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா, ரொம்ப உண்மைதான். இது அழுத்தினாலே அந்த கல் ஸ்டோன்லாம் மறைஞ்சிருமாங்க ஐயா? அந்த கல் நம்ம இப்ப இந்த பாயிண்ட் காட்டுறீங்களே, இதுல வந்து ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் அழுத்தினாலே, 2 கால்லையும் அழுத்தினாலே அந்த கல்லு குறைஞ்சிருங்களா ஐயா? ஆமாங்க ஐயா, கற்கள் குறைய தொடங்கும். கூடுதலா உணவு நம்ம சொன்ன மாதிரி புளிப்பு சுவை அதிகமா எடுக்கிறது, குறைவா எடுக்கிறது, மாமிச உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. நல்லதுதான் ஐயா, கரெக்டுங்க ஐயா, நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதான். இது மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை செஞ்சுட்டு இந்த புள்ளியை நம்ம சிகிச்சை கொடுக்கறோம் அப்படின்னா உறுதியா கரையும் ஐயா. ஓகேங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப நல்லதுதான் ஐயா. ரொம்ப அந்த இறைமதன் ஐயாவுக்கும் உங்களுடைய அந்த தொண்டுக்கும் ரொம்ப சிறப்பு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். திரையாற்றலும் குருவாற்றலும் துணை. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கோகிலாம்பல் அம்மா. அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். அடுத்து கோமதி அம்மா. கோகிலாம்பாள் அம்மா, கோமதி அம்மா, யாராவது ஒருத்தர் நீங்க. வாழ்க வளமுடன்.
ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா. இல்லைங்க, இப்ப நான் எனக்கு வந்து பித்தப்பை ஸ்கேன் பண்ணும்போது பித்தப்பை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு செரிமான பிரச்சனை எல்லாம் இருக்குங்க ஐயா. ஒருத்தர் இப்ப கேள்வி கேட்டார்ல, அதுல சொல்லிட்டீங்க நீங்க. SI3 மட்டும் செஞ்சா போதுங்களா ஐயா? போதுங்கம்மா, SI3 செய்யுங்க. நம்ம பொதுவா பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா இறைச்சி எடுக்கும்போது கவனமா எடுக்கணுங்கம்மா. அது சாப்பிடுறது முடிந்த அளவுக்கு தவிர்த்திருக்கிறது சிறப்புங்கம்மா, தவிர்க்கிறது சிறப்பு. வேற ஒண்ணும் தேவையில்லைங்க. இல்ல வேற எதுவும் தேவையில்லைங்கம்மா. நீங்க சைவ உணவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் முடிந்த அளவுக்கு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கோங்க. ஏன் இறைச்சி நம்ம தவிர்க்க சொல்றோம் அப்படின்னா செரிமானமாக தாமதமாகும். அப்போ சைவ உணவுல செரிமான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உணவை தவிர்த்துக்கிட்டு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவை நீங்க எடுத்துக்கிட்டு இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுத்தாலே போதுமானதுங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூங்கொடி அம்மா. பூங்கொடி அம்மா ஒரு முறை டச் பண்ணுங்க. கோகிலா மலம்மா. பூங்கொடி அம்மா. ஹலோ ஆ சார், வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், எனக்கு என்னோட ஏஜ் வந்து 66 ஆகுதுங்க சார். எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த பாயிண்ட் இது பண்ணாங்க? அந்த பெருவிரல்ல ஒரு பாயிண்ட் காமிச்சிங்க நீங்க, அந்த காலை சக்கரத்துல பார்த்துருக்கேன். அது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அமுத்தினா போதும். கொழுப்பு கல்லீரல் ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ற வகுப்புல காட்டியிருந்த அந்த liver 1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கறது போதுமானதுங்கம்மா. பொதுவா நம்ம புள்ளி அப்படிங்கிறது சொல்லுங்கம்மா. பெருவிரல் நகத்துக்கு விரல் பக்கமா இருக்கிற பாயிண்ட் தான் சார் சொன்னீங்க. ஆமா ஆமாங்கம்மா, கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய நகத்தின் விரல் பக்கமா இருக்கிற சைடு அவங்க பிரஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. பொதுவா நம்ம மரமூலகத்தை பற்றி நம்ம அந்த வகுப்புலயே நம்ம சொல்லியிருந்தோம். புளிப்பு சுவையை எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கறத பற்றி. பொதுவா ஃபேட்டி லிவர் வந்தாலும் சரி, லிவர் சிர்ஹோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதிகமா மது அருந்துவதால ஏற்படக்கூடிய கல்லீரல் பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே எந்த அளவுக்கு புளிப்பு சுவை எடுக்கணும் அப்படிங்கறத அந்த வகுப்புல சொல்லியிருப்போம். அடுத்த வகுப்புல நம்ம மரமூலகம் சார்ந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா பார்ப்போங்கம்மா. அது நீங்க ஏற்கனவே அந்த வகுப்பு அட்டன் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். புளிப்பு சுவையை எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கறது சார்ந்தெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த புள்ளியோடு சேர்த்து அதை நீங்க சேர்ந்து பின்பற்ற தொடங்குங்கம்மா, உங்களுக்கு சரியாயிடுங்கம்மா. புளிப்புக்கு வந்து நான் டெய்லி வந்து அம்லா ஜூஸ், அம்லா வெறும் வயிற்றுல கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். 30 ml ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது போதும். நல்லதுங்கம்மா. நீங்க இப்ப நெல்லிக்காயில புளிப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா காலை நேரத்துல தோசை இட்லி எடுக்கிறத தவிர்த்துக்கணும். காலையில நெல்லிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சிறப்பு. அதுக்கு பதிலா பொங்கல் மாதிரியான உணவு அல்லது சேமியா, உப்மா, இது மாதிரி புளிப்பு சுவை குறைவா இருக்கக்கூடிய உணவா எடுத்துக்கணும். காலை உணவு நீங்க நெல்லிக்காய் நல்லதுதான், ஆனா நீங்க இன்னொரு புளிப்பு சுவையுடைய உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் வந்து அமிலத்தன்மையா மாறிடும், அசிடிக்கா மாறிடும். அப்ப அதனால பிரச்சனை ஏற்படும். நீங்க புளிப்பு சுவை எடுக்கும் போது மட்டும் கவனமா இருக்கணும். புளிப்பு சுவையுடைய உணவு ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பதிலா இன்னொரு புளிப்பு சுவையுடைய உணவை குறைத்து கொள்ள வேண்டும். பயிர் இந்த மாதிரி கூட சேர்க்க கூடாதுங்க. அது பயிர் எடுத்துக்கலாங்களா? பயிர் பிரச்சனை கிடையாது. புளிப்பு சுவை குறைவா இருக்கக்கூடிய ஒன்று, புளிப்பில்லாத தயிர் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப பழைய சாதம் எல்லாம் சாப்பிடணும். அது நம்ம பழைய சாதம் எடுத்துக்கலாங்கம்மா. அதுல தயிர் குறைவா எடுத்துக்கோங்க. மோரோ தயிரோ கம்மியா கலந்து. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக சரிதா கார்த்திகேயனம்மா. வாழ்க வளமுடன் சார். வணக்கம்மா. மென்ஷன் டைம் வரப்ப 15 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கீழே குமிய விடணும் சார். இடுப்பு வலி, ரொம்ப இடுப்பை தான் வலிக்குது சார். சோத்து கை பக்கம் வலி இருக்குங்க சார். எது அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய இடுப்புல வலி இருக்கு. ஆமாங்க சார். வலியோடு சேர்ந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களாங்கம்மா? வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஒரு கால் மட்டும், சோத்து கால் மட்டும் வலி செமையா இருக்கு, வலது கால். அதாவது இடுப்பு வலி இருக்கிறதால அதனோட தொடர்ச்சியா கால் வலி இருக்கு அப்படி சொல்ல வரீங்களாங்கம்மா?
அப்புறம் மென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வலியெல்லாம் இல்லைங்க சார், normal ஆயிருக்கு. அதாவது நமக்கு பொதுவா இடுப்புல வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், நிலம் சம்பந்தப்பட்டது. நிலத்துல பாதிப்பு இருந்தாதான், அது நிலத்துல ஆற்றல் குறைவா இருந்தாதான் நமக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. குறிப்பா இந்த நிலப்பகுதியில வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா கால் வரைக்கும் அது பரவுமா. SP2 அப்படிங்கிற புள்ளிக்கு இங்க நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இந்த SP2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அல்லது இப்போ நம்ம சொல்லி கொடுத்த புள்ளியில இருந்து நான் சொல்றேன், அதுல தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த TW6 இன்னைக்கு பார்த்திருந்தோம் இல்லைங்களா, ஆமாம் சார். நம்முடைய காலுக்கு முன்புற மூட்டு இருக்கிறது. இங்க ஆட்காட்டி விரல் வச்சுக்கிறோம். இந்த ஆட்காட்டி விரல்ல இருந்து ஒரு சுன் பின்னாடி இந்த அளவு அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா இதுதான் TW10 என்கிற புள்ளி. TW10 என்கிற புள்ளி. இந்த TW10 என்கிற புள்ளிக்கு நீங்க சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. TW10 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்க. கூடுதலா வலி இருக்கக்கூடிய பகுதியில வெந்நீர், குளிர்ந்த நீர் 2 தண்ணியுமே கொஞ்சம் மாத்தி மாத்தி ஒரு 5 நிமிடத்துக்கு ஊத்துங்கம்மா. இந்த வலி வந்து குறையுங்கம்மா இருக்கு. சரிங்க சார், ரொம்ப நன்றி. வாழ்வாளம் சார். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக கீதாம்மா. கீதாம்மா ஒரு முறை டச் பண்ணுங்க. ஹலோ, கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன்மா. கேக்குதுமா, கேக்குது. இல்லம்மா, எங்க பையனுக்கு கையில இடுப்புல எல்லாம் கொழுப்பு கட்டி இருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதுக்கு என்ன கொழுப்பு கட்டினா எது மாதிரி இருக்குங்கம்மா? ரவுண்டா இருக்குது. அந்த அளவு ஏதாவது சொல்ல முடியுமா? சின்ன சின்னதா ரொம்ப குட்டிஸா இருந்தது, இப்போ வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் பெருசுக்கு வந்துட்டு இருக்குது. அழுத்தும் போது எப்படி இருக்குங்கம்மா? அது உள்ள போகுதுங்களா இல்ல உள்ள போயிட்டு வெளியே வருதுங்களா? வழவழப்பு தன்மையோட இருக்குங்க ஐயா. வழவழப்பு தன்மையோட இருக்கு. பொதுவா இது வந்து எது சம்பந்தப்பட்ட அசைவு? பொதுவா இது வந்து எது சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படின்னா அவருடைய என்ன படிக்கிறாருமா அவரு? இல்லைங்க, இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு அவருக்கு. 27 ஏஜ் ஆகுதுங்க. 27. சரிங்கம்மா. என்ன அவர் செய்யக்கூடிய பணி எது சம்பந்தப்பட்டதுங்கம்மா? எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றாரு. பிளஸ் வந்து ஸ்டுடியோக்கு போட்டோக்கு எடுப்பா போவான். சரிங்கம்மா. பொதுவா 7 வருஷமாவே இருக்குங்கய்யா. சரிங்கம்மா. 7 வருஷமா இருக்கு இல்லைங்களாங்கம்மா. இரவு தூக்கம் அவருக்கு எப்படி இருக்குங்கம்மா ஓரளவுக்கு? தூக்கம்னு பார்த்தா கேமரா இது ஒர்க்குக்கு போக சொல்ல கொஞ்சம் லேட் ஆயிடும். ஏன்னா மேரேஜுக்கெல்லாம் போட்டோ எடுக்கணும் இல்லையா, அங்க வந்து கொஞ்சம் லேட் ஆயிடும். ஏர்லி மார்னிங் போவோம். அந்த டேட்ல மட்டும். மற்றபடி எப்படியும் மிட் நைட் ஆயிடுது படுக்க. சரிங்க. ஒரு நாளைக்கு சீக்கிரம் படுத்துமா, ஒரு நாளைக்கு சொல்லுங்க ஐயா. என்னைக்கு நமக்கு தூக்கம் அதிகமா பாதிக்கப்பட தொடங்கும் போதுதான் இது மாதிரி ஏற்பட தொடங்குமா. குறிப்பா தோல்ல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா மலம், சிறுநீர், வியர்வை இந்த 3ல ஏதாவது ஒன்று உடல்ல தேங்குது அப்படின்னா அதன் அடிப்படையில தான் இது ஏற்படுது. நீங்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல பேதிக்கான மருந்துகள் 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்க சொல்லுங்க. கொடுத்துட்டு வரேன்யா. டெய்லியும் கடுக்காப்பொடி கொடுக்குறேன். 6 மந்த்துக்கு பேதிக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த மருந்துகளோட சேர்த்து இந்த மருந்துகள் கொடுக்கறதோட சேர்த்து இரவு தூக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்கம்மா. இதோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த LU11 அப்படிங்கிற புள்ளி நம்முடைய கை கட்டை விரல் இருக்கக்கூடிய இந்த நகக்கண், இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். 2 கையிலையுமே. ஆமா, வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய நகக்கண். இந்த புள்ளிக்கு தினமும் 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்கணும்மா. இது ஒரு வாரம் கொடுக்க சொல்லுங்க. அந்த விரல்ல பற்றி அப்படியே பிரஷர் கொடுத்தா ஓகேங்களா? ஆமாங்கம்மா. இப்ப வலது கையில நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா, அதாவது இடது கைக்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையை வச்சு அழுத்தம் கொடுக்குறோம், ஆட்காட்டி விரல் வச்சு. இல்ல வாய்ப்பு இருந்தா நீங்க கொடுத்தீங்கன்னாலும் சிறப்பு. நீங்க வீட்டுல இருக்கீங்க 2 நிமிஷம் பண்ணங்களா? 2 நிமிடங்கள் போதுமானது. தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். தூக்கம் சரியா இருக்காங்கிறத மட்டும் ஒரு முறை பாருங்க. நார்மலா இது படுத்துறேன். ஆனா அவன் தொழில் வந்து இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போது கொஞ்சம் லேட் தான் ஆயிடுது. வரத்துக்கே 1 மணி 2 மணி ஆயிடுது. அந்த முகூர்த்த நாள் அந்த ஃபங்க்ஷன் டேட்ல மட்டும். ஓகேம்மா, வாழ்க வளமுடன். ஃபுட்ல ஏதாவது சேஞ்ச்
ஃபுட்டுல சேஞ்ச் பண்ணுங்களா ஐயா? கீழநெல்லி அதிகமா எடுக்க சொல்லுங்கம்மா. கீழநெல்லி உணவுல எடுக்க சொல்லுங்க, சரியாகிடும். சரியான இல்லைங்களா? ஓகேங்க ஐயா, தேங்க்ஸுங்க ஐயா. நன்றி வாழ்க நன்றி. வளமுடன். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோகிலம் குணசேகரன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா. ஐயா நீங்க ரொம்ப தெளிவா அழகா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ரொம்ப எதுவுமே புரியாதவங்களுக்கும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு வந்துட்டு நன்றிங்கம்மா. வலது கையில வந்துட்டு இந்த சுண்டு விரல்ல இருந்து அப்படியே நேரா கீழே இந்த மணிக்கட்டும் இதுவும் சேர்ற இடத்துல இந்த அந்த இருக்கிற எலும்பு இருக்கு இல்லைங்க ஐயா, அது வந்து சரியான வலியா இருக்கு ரொம்ப. இந்த எலும்பு சொல்றீங்களாங்கம்மா? கீழேங்க, கீழே மணிக்கட்டு ஜாயிண்ட் ஆகுற இடத்துல இன்னும் இந்த கொஞ்சம் இடம். இடத்துல இருக்கிற எலும்பு சரிங்கம்மா. அது ரொம்ப இதுக்கு வலியா இருக்கு. SI5 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்கம்மா. லோக்கல் பாயிண்ட்ல சிகிச்சை கொடுக்கலாம். SI5 அப்படிங்கிற புள்ளிக்கு நீங்க அழுத்தம் கொடுத்துட்டுருங்க, இன்னைக்கு சொன்னீங்க சரியாகிடும். ஐயா, அந்த அந்த பாயிண்ட் தான் கொடுக்க சொல்றீங்களா? ஆமா ஆமாங்கம்மா, SI5 கொடுங்கம்மா. சரி, இது என்ன கழுத்து வலினால இது வருமாங்க ஐயா, அப்படி ஏதாவது? அதாவது நம்முடைய உடல்ல தொந்தரவு, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்ட சேனல் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா, நம்மளுடைய காது பகுதியில இருந்து சரியா அந்த கழுத்து வழியா வந்து தோள்பட்டை, முழங்கை, இந்த சிறுவிரல்ல வந்து முடியுதுங்கம்மா. மணிக்கட்டு சிறுவிரல்ல முடியுது. அதனால சரி இந்த பகுதியில ஏதாவது இந்த சேனல்ல ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைனாலும் அந்த மற்ற இடத்துல தொந்தரவுகளா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த சரி SI5 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுத்தீங்கன்னாலே இந்த சேனல் வந்து இங்க காது வரைக்கும் வருது கழுத்து வழியா, அப்போ அதுவுமே சரியாகும். சரிங்க ஐயா. அது எவ்வளவு டைம் கொடுக்கணுங்க ஐயா? 2 நிமிடங்கள், ஒரு நாளைக்கு 2 நிமிடம் 2 கையிலையும் கொடுக்கணும். சரிங்க, 2 கையிலுமே கொடுக்கணும். ஆமா, ரைட் ஹேண்ட்ல மட்டும்தான் வலி, லெஃப்ட்ல இல்லைங்க ஐயா, ஆனா 2 கையிலும் கொடுக்கணும். 2 கையிலையுமே கொடுக்கணுமா? 2 கையிலையுமே சிறுகுடலுக்கான ஆற்றல் இருக்குது, அதனால 2 கையிலையுமே கொடுக்கணும். ஓகேங்க ஐயா, தேங்க்யூங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். நன்றி. ஓகேம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாணிக்க வாசகம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலா இந்த ஃப்ரோசன் ஷோல்டருங்கிறாங்க இல்லையா, இந்த லெஃப்ட் ஷோல்டர் வந்து அது வந்து இந்த பின்னாடி சோப் எல்லாம் தேய்க்க முடியாம கொஞ்சம் பெயினா இருக்கு, முதுகுல தேய்க்கிறதுக்கெல்லாம். அதுக்கு என்ன மாதிரி இது பண்ணலாம் ஐயா, அந்த லெஃப்ட் ஷோல்டர்? ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கு அப்படின்னா நம்ம அடிப்படையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய உடல்ல முன்புற மத்திய கோடுன்னு இருக்கு. இதுல பார்த்தோம்னா கழுத்துக்கு கீழே, கழுத்தினுடைய கீழ்புறம் ஒரு எலும்பு மேடு தொடங்கும். கழுத்து வருது, இப்படி தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எலும்பு, நெஞ்செலும்பு வந்து இந்த இடத்துல தொடங்கும். இந்த நெஞ்செலும்பு தொடங்கக்கூடிய இடத்த நீங்க குறிச்சுக்கணும். இங்க இருந்து 6 சுன், 6 சுன் அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரல் நீளம் வந்து 3 சுன், இதோட இன்னும் ஒரு 3 சுன் சேர்த்தோம் அப்படின்னா 6 சுன். 2 முறை நம்முடைய ஆட்காட்டி விரலை அளக்கிறோம். அளக்கும் போது இந்த பகுதியில அழுத்தம் கொடுங்க. 2 பக்கமும் அழுத்தம் கொடுக்கணும், வலது இடது இந்த 2 பக்கங்கள்லயுமே அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கும்போது ஃப்ரோசன் ஷோல்டருக்கு நல்லாவே அது கேட்குங்க ஐயா. அந்த அந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் வச்சிருக்கணும் கைய. ஆமா ஆமாங்க ஐயா. ஓகேங்கய்யா, சரி சரி. இங்கேருந்து 6 2 பக்கமும் பிரஸ் பண்ணணும். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. நம்முடைய இந்த நெஞ்சு எலும்பு தொடங்கக்கூடிய மேடுல இருந்து 6 சுன், 6 சுன்னா ஆட்காட்டி விரலுடைய நீளமா 2 மடங்கு ஆக்கிக்கிறோம். 2 தடவை வைக்கும் போது 6 சுன் வரும். ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஓப்போ 2617. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா. இந்த ரைட் சைட்ல செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கல்லீரல் சைட்ல திடீர்னு கொஞ்சம் வலி இருக்குதுங்க ஐயா, அது எதனால, அதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னு கேட்குறேங்க ஐயா. பொதுவா நம்முடைய விலா எலும்பு அல்லது விலா எலும்பு கொஞ்சம் கீழே வலி ஏற்படுது அப்படின்னாலே காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட வலிங்கம்மா. LU8 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்கம்மா. LU8 அப்படிங்கிறது நம்முடைய மணிக்கட்டு ரேகை இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகையில் இந்த கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடியது LU9 அப்படிங்கிற புள்ளி. சரிங்க ஐயா. இந்த புள்ளிக்கு பேரு LU9. இங்க இருந்து ஒரு சுன் தள்ளி LU8 இருக்குங்கம்மா. சரிங்க ஐயா. இந்த புள்ளி LU8ல அழுத்தம் கொடுங்கம்மா. சரிங்க ஐயா.
ஒரு 2 நிமிஷம் எவ்வளவு நேரம் கொடுக்கலாங்க? 2 நிமிடங்கள். நம்ம சொல்லக்கூடிய புள்ளி எல்லாமே 2 நிமிஷம் கொடுத்தா போதும். 2 கையிலையும் கொடுக்கணும். 2 நிமிடம் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணுங்களா, விட்டு விட்டு கொடுக்கணும்? ஆமாங்கம்மா, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷம் கொடுக்குறீங்க அப்படின்னா அழுத்தம் கொடுக்கறது 2 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கணும். சரிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. கண்ணுல வலி இருக்குங்க ஐயா. உங்களுக்கு எது இப்போதைக்கு கடுமையா இருக்கு அப்படிங்கறத பாருங்கம்மா. நீங்க கடுமையா இருக்கக்கூடிய எந்த தொந்தரவு கடுமையா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. உங்களுக்கு வலி தான் கடுமையா இருக்கு அப்படின்னா முதல்ல LU8 கொடுத்துட்டு அதற்கு பிறகு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வர்றது நல்லது. அப்படி இல்ல கண்ணுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா சொல்லுங்கம்மா. கண் வலி தொந்தரவு தான் அதிகமா இருக்குங்க. கண் வலிக்கு நீங்க பொதுவா கண் கழுவுதல் போதுமானதுங்கம்மா. நீங்க இதுக்கு இந்த LU8 கொடுக்கும்போது மற்ற புள்ளி எதுவும் மாற்ற தேவையில்லை. கண் கழுவுதல் போதுமானதுங்கம்மா. கண் கழுவுதல் பயிற்சி இருக்கு இல்லைங்களா, கண் கழுவுதல் பயிற்சி இருக்கிறது போதுமானது. சரிங்க, நல்லதுங்க ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்கம்மா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ எரிச்சல் வாய்ந்த வலிகளுக்கு ட்ரிபிள் வார்மர் 3 TW3 வந்து நெருப்பு ப்ளஸ் மரம் அப்படி சொன்னீங்க. ஆனால் இப்போ நமக்கு கோல்ட் ஆயிடுது, தொண்டையில் எரிச்சல் வலி இருக்கு, மூக்கில் தண்ணியாக கொட்டுது. அப்போ இது எப்படிங்க நம்ம பார்க்கறது? எரிச்சல் ஏன் TW3 அப்படிங்கறது எரிச்சல் வாய்ந்த வலியை சொன்னோம் அப்படின்னா, இந்த TW3 அப்படிங்கிறது நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்குது. இப்போ மர மூலகம் அப்படிங்கிறது பொதுவா எரிச்சல் சம்பந்தப்பட்ட வலிங்கம்மா. இப்ப நமக்கு தொண்டையில எரிச்சல் ஏற்படுகிறது, காற்று மூலக பாதிப்பு. சளி அப்படிங்கிறது காற்று மூலக பாதிப்பு. காற்று மூலக பாதிப்பால தொண்டையில எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா இங்க காற்று மூலகம் சளின்னு வரும்போது பாதிக்கப்பட்டுருச்சு. எரிச்சல் அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்டது. அப்போ காற்றையும் மரத்தையும் இந்த இடத்துல இணைக்கணுமா, LU11. சரி சரிங்க, ஓகே. நமக்கு எதன் அடிப்படையில எரிச்சல் ஏற்படுகிறதோ அந்த பஞ்சபூதத்தை மரத்தோட இணைச்சுக்கணும். சரிங்க, நன்றி நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ஐயாவை நம்ம மீண்டும் வாழ்த்தி மகிழலாம். ஐயா அவங்க இவ்வளோ நேரமா நம்ம கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாகவும் மிக தெளிவா, ஐயா அவங்களோட உச்சரிப்பெல்லாம் ரொம்ப தெளிவா அழகா நமக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக பதிலளித்தாங்க. அக்குபங்சரிஸ்ட் மா இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து அன்பர்களுக்கும், இறை சாதனை மார்க்கத்தின் நிர்வாகிகளுக்கும், இறைமதன் ஐயா அவர்களுக்கும், தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நீங்க லீவ் ஆயிக்கலாங்க ஐயா விரும்பினா. ஓகே, நன்றி. ரேகாம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ரேகாம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்க. பூஜாம்மா, ரேகா அம்மாவுக்கு கோகோஸ்ட் கொடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க. அறிவிப்புகள் கொடுக்குவோமா? அறிவிப்புகள்லாம் கொடுத்தாச்சுங்கம்மா. நீங்க அடுத்த நிகழ்வு வேதாத்திரிய கவி அதை சொல்லி நிறைவு செய்தலாம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி மற்றும் உலகநல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். ரஞ்சினி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு வேதாத்திரியம் பாடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம்,
பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுந்தராம்பலம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உலகநல வாழ்த்து பாடலாமா? வாழ்க வளமுடன்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், கலங்கங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. சிறப்பாக வேதாத்ரி மற்றும் உலகநல வாழ்த்து பாடி கொடுத்த ரஞ்சினி அம்மா மற்றும் சுந்தராமலா அம்மா அவர்களுக்கும் அவர்களது அன்பு குடும்பத்திற்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருள் தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.